அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 90வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 100க்கு இன்னும் 10 அப்டேட் தான் பெண்டிங் இல்லை. ஈரான் 84வது அலைக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தொகுதி வாரியாக பிரித்து அலையாக அனுப்பாமல் அரபு நாடுகளை போட்டு தூங்க விடாமல் நைட்டெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நைட்டெல்லாம் அட்டாக் பண்ணாங்க. மறுபடியும் பகலில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தாக்குதலை தொடர்ந்துகிட்டே இருந்துட்டாங்க. குவைத் விமான நிலையம், துபாய் விமான நிலையங்கள், அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள் மீது குறி வச்சுருக்காங்க, சவுதி மீது. ஸோ நிலவரம் என்பது நாளுக்கு நாள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பு இந்த இடத்துல சற்று மிஸ் ஆகிருக்கு. ஹவுதிகள் கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நினச்சேன் நான். பட் வந்துட்டாங்க, உள்ள களத்தில் இறங்கிட்டாங்க. முதல்ல ஒரு டெஸ்டிங் எடுத்துட்டாங்க. அதாவது இஸ்ரேல் மீது ஒரு ஏவுகணை அனுப்பி ஐயாம் என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுதிகள் களத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே க்ரூட் ஆயிலோட விலை மளமளவென்று ஏறிவிட்டது. க்ரூட் ஆயிலோட விலை காரணம் என்னவென்றால், அவங்க அந்த பேபிள் அப் மேண்ட்ரோப் பகுதி இருக்கு இல்லையா, அதையும் அவங்க ஆல்மோஸ்ட் நிறுத்திடுவாங்கன்ற ஒரு பதற்றம் வந்து விட்டது. அதனால் இன்றைக்கி இஸ்ரேல் மற்றொரு சம்பவம் 2 முக்கிய அணு நிலைகளை குறிவைத்து தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அணு நிலைகள் அப்படின்னா, அணு நிலைகளுக்கு உற்பத்தி செய்யப்படுகிற அந்த எல்லோ கேக் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய செறிவூட்டப்படுகிற அந்த சென்டர் மீது அடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு கெமிக்கல் பிளான்ட் மீது தொடர்ந்து தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கிறது இஸ்ரேல். வாங்க நண்பர்களே, கலவர பூமிக்குள் செல்வோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஹவுதிகள் கொஞ்சம் நான் டிலேவாக வருவாங்க, இப்போதைக்கு பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நினச்சேன் நான். பட் ஆனால் நேற்று ஈரான் தரப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டதாகவும், அதனால் ஹவுதிகள் களத்தில் இறங்கப்பட்டதாக அல் ஜசீரா போன்ற செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது. நேற்று இரவு ஈரான் கொஞ்சம் வாங்க, இன்னும் அதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க வேண்டான்ற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தனது வேலையை எங்கெங்கெல்லாம் யார் யாரை கொண்டு வரணுமோ அந்தளவு கணக்கச்சிதமாக கொண்டு வந்துட்டாங்க. எங்கெங்கே அடுக்கி வைக்க முடியுமோ அந்த வேலையும் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேற்று ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் தான் அந்த நிலவரம் வேலை மாதிரி மாறிப்போச்சு. அவங்களோட ஸ்டீல் பிளான்ட் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், செறிவூட்டப்பட்ட நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அப்புறம் அந்த ஸ்டீல் பிளான்ட்ன்ற பாருங்க, இந்த செறிவூட்டப்பட்ட நிலையத்தை போகக்கூடிய ரிசர்ச் வாட்டர் சென்டர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இது மாதிரி தொடர்ந்து அடித்த உடனே இதுக்கப்புறமும் நீங்கள் பொறுமையாக இருக்காதீங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஹவுதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேர்ஃபுல்லாக இஸ்ரேல் மீது தான் தொட்டிருக்காங்க. சவுதிகள் மீது தொடுறாங்களா தொடலையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் இப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணதுனால சவுதி தனது ஏற்றுமதியில் 50% யான்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்லைன் வழியாக இங்கேருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது செங்கடல் பகுதி வழியாக பேபிள் அப் மேண்டல் பகுதியாக அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ மேபி ஹவுதிகள் இப்போதைக்கு நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் கப்பல்கள் ஏதாவது நிறுத்த போகிறாங்களா அப்படின்னு தெரியல. அதுவும் குறிப்பாக சவுதியினுடைய கப்பலை நிறுத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி நிறுத்தினாங்கன்னா சவுதி நேரடியாக தாக்கல் நடத்துமா அப்படின்னா ஹவுதிகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பெருசாக தென்படுகிறது. ஸோ பார்க்கலாம், இனி கள நிலவரம் என்பது வேறு மாறிவிட்டது. குறிப்பாக ஹவுதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கல் நடத்துவதற்காகவும், காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இது மாதிரி தொடர்ந்து தான் தோன்றித்தனமாக பெரிய தாக்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான பாடங்களை புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் களத்தில் குறிக்கிறோம், எங்கள் பின்னால் அல்லாஹ் இருக்கிறார், இனி பாற்றுக்கொள்வார், அத்தனையும் தாக்குதலை நடத்துங்கள் அப்படின்னு பயங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் பேசினார். உங்கள்கிட்ட 2 நிமிஷமாக நான் சுருக்கி சொல்லிட்டேன் நான். இப்போ என்ன நடக்க போகுது, இனி வருகின்ற காலங்கள் நம்ம வெயிட் அண்ட் சி. இது சம்பவம் நம்பர் 1. இவங்க வர்றது தெரிஞ்ச உடனே, ஹவுதிகள் வர்றது தெரிஞ்ச உடனே குவைத்தில் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு குவைத் விமான நிலையத்தின் மீது குறிவைத்து அடித்தாங்க தாக்குதல். அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதிகளை பிரித்து தொழில் நிறுவனங்கள் மீதும் அடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட் பார்த்தா தான் டீட்டெயிலாக தெரியும். அதனால் குவைத்தும் ஒரு பரபரப்பாயிடுச்சா. அதுக்கப்புறம் ஐஆர்ஜிசி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஓமனுடைய கோஸ்ட்டில், அதாவது ஓமன் பரப்பு இருக்கு இல்லையா, நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு வெசல்ஸை நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம், அது அமெரிக்காவுக்கு சொந்தமானது தெரிஞ்சு நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த பரபரப்பை இன்னும் தொட்டிடுச்சு. அது இல்லாமல் அரபு நாடுகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். நேற்றே சீனானுடைய கப்பல் அனுமதி மறுக்கப்பட்டது காஸ்கோவுக்கு.
இந்த கண்டெய்னர் ஷிப்புக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவுடைய 2 கப்பல் கூட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கிராஸ் பண்ணி வந்தது. அப்புறம் தாய்லாந்துக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, அது கூட ஆல்மோஸ்ட் கிராஸ் ஆகிற கண்டிஷனில் இருந்திருந்தாங்க. இப்போ சீனாவும் வந்து ஃபைனலாக போகலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய கப்பல் இன்னும் 5 அடிஷ்னலாக இருக்குது, அந்த ஓமானுடைய போர்ட்லேயே வந்து இன்னுமே இருக்குது பெண்டிங்காக. அவங்க எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் காலடி வைத்ததுக்கப்புறம் சவுதியில் மற்றொரு சம்பவம் நடந்தது. என்னென்னா, அங்கே அமெரிக்காவுடைய E3 சென்ட்ரி AWACS இருக்கு இல்லையா, அந்த சுல்தான் பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த E3 சென்ட்ரி AWACS வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கும். படுகாயம்னா டேமேஜ் அடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே ரீஃபில்லிங் டேங்கர் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதுனால இதை வந்து பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க. ஜெலன்ஸ்கி காலடி வச்சிட்டாரா இல்லையா? ஜெலன்ஸ்கி காலடி வச்சதுக்கப்புறம் இதுக்கு முன்பு இருந்த சவுதி எப்படி, இப்போ எப்படி? கடந்த 2 நாட்களாக தாக்குதல் ஏதாவது குறைந்திருக்கா? இதுக்கப்புறம் குறைஞ்சிரும். ஏன்னா மனுஷன் பாரு எந்த அளவுக்கு பறந்து தடுக்கிறாருன்றதை மட்டும் பார்க்கலாம் நம்ம. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஜோர்டன் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஜோர்டன் மீது தாக்கல் நிகழ்த்திட்டு எங்களுக்கு ஜோர்டன் தான் குறின்றாங்க. ஏற்கனவே ஜோர்டன் சொல்லிட்டாங்க, இப்போ ஈரான் தாக்கல் நடத்தினா நாங்கள் பொறுமையாக இருப்போம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த கிளைகள்லாம் அடிச்சிங்க அப்படின்னா கிளையை பிரித்து மேய்ஞ்சிடுவோம் அப்படின்னு ஜோர்டன் தரப்புலையும் அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் சவுதி தரப்பில் எந்த அறிக்கைகளும் கொடுக்கல. ஏற்கனவே எமினி ஹவுதிகளுக்கும் சவுதிக்கும் 7.5 அதை வந்து மத்தியஸ்தம் செஞ்சது யாருன்னா சீனாவும் ஈரான் தான். ஏன்னா ஈரான் மூலயமா சவுதியை எமினி ஹவுதிகள் மூலயமா அடிக்க வச்சு அவங்க தான். அதனால தான் ஈரானுக்கு சவுதிக்கும் ஆகவே ஆகாது எப்போவுமே. இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக தான் பேசுகிறாங்க. அதுக்கு முன்னே அவங்க 2 பேரும் பரம எதிரிகளாக தான் இருந்தாங்க. அதனால தான் சவுதி இன்றைக்கி கூட நீங்கள் எப்பாடுபட்டாவது ஈரானை டவுன் பண்ணுங்கள், இந்த அரபு நாடுகள் ஒன்று நாங்களாக அவங்களா இருக்கணும்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம். இன்னமும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்ற பத்திரிகைகள்லாம் உறுதியாக சொல்கிறாங்க, கண்டிப்பாக சவுதி அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஈரானை முடிக்கிற வரைக்கும் இந்த தாக்கல் நிறுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் 7 பொருத்தமாக இருக்குது. அதனால் ஈரான் வந்து ஹவுதிகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஏமனில் இருக்கக்கூடிய படைகள், சவுதி ஆதரவு பெற்ற படைகள் தயாராக இருக்குது எந்த சூழ்நிலையிலும். ஆனால் இது எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, பாஸ் பெரிய ஒரு ரீஜனல் யுத்தமே வருது பாஸ், பெரிய ஒரு ரீஜனல் யுத்தமே வருது. இப்போ ஜோர்டன் ஈராக்கில் அடிக்கிறது, ஈராக் ஓடி வந்து இங்கே அடிக்கிறது. இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு ட்ரோன் ஒன்று வந்திருக்கு, இவங்க ஈராக்கில் சுட்டு வீழ்த்திருக்காங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு சுத்திகரிப்பு நிலையில் விழுந்து மறுபடியும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிணறு வந்து சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அடித்த தாக்குதலில் ஒரு ரேடார் சிஸ்டம் ஒன்று டோட்டலாக செயல் இழந்து போச்சு அப்படின்றாங்க. தொடர்ந்து துபாயில் வந்து தொடர்ந்து 3 ஷிஃப்டாக அடிச்சிருக்காங்க. காலையில் துபாயில் அடித்ததே பெரிய ஹிட்டுன்றாங்க. நான் வேறு இங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் வேறு, சார் நான் துபாய்க்கு போகலாமா அப்படின்னா, தைரியமாக போங்க, மக்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, போங்க, என்ன வேலையை ஏன் விடுறீங்க, என்ன பொதுமக்கள் தாக்கல் நடத்துறதுக்கு முன்பே எச்சரிக்கைலாம் கொடுத்து தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அமிச்சேன். ஒன்றும் சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்தில் கரெக்டாக இறங்கும்போது தாக்கல் நடத்தும் போது அவருக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா. பட் அவரும் இந்த செய்தியை பார்ப்பார். இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்கெல்லாம் அவங்க குறி வைக்கல, அதுவும் ஒரு கூடுதல் தகவல். ஆனால் வருகின்ற நாட்கள் என்னன்னா, இந்த நிறுவனங்களை குறிவைத்து தாக்கல் நடத்துவது என்பதுதான் கொஞ்சம் யுத்தகாலம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, டெப்ரீஸ், அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட டெப்ரீஸ் விழுந்து 5 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இதில் கடுமையாக பாதிக்கப்படுறது ரீசெண்டாக ஏற்கனவே யூஏ அதிகமாக பாதிக்கப்பட்டு இப்பயும் அடுத்துட்டாங்க. இப்போ மனுஷன் ஜெலன்ஸ்கி வந்து அங்கே சவுதிக்கு போயிட்டு ஆறுதல் கொடுத்துட்டு மறுபடியும் யூஏயில் வந்து களம் வச்சிருக்கிறாரு, காலடி வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் யூஏ வந்து அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் சைன் ஆகிட்டு, இதுக்கப்புறம் யூஏயை காப்பாற்ற வேண்டியது என்னோடய பொறுப்பு, கவலைப்படாதீங்க, முடிந்த அளவுக்கு நான் காப்பாற்றிடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த பூவுலகில் அமைதி மலர்கின்றதா, ஜெலன்ஸ்கி காலடி வச்சிட்டாருன்ட்டானா. எனக்கு ஒரு சந்தேகம் பாருங்கள், இன்றைக்கி ரஷ்யா பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க உக்ரைன் மீது. இன்றைக்கி ஜெலன்ஸ்கி கூட ஒரு வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருந்தார். 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், இன்னும் அதிகமான ஏவுகணைகள் மூலமாக தாக்கல் நடத்தினாங்க. அங்கேயே போதிய அளவுக்கு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் சுட்டு வீழ்த்துறதுக்கு இல்லாமல் நீங்கள் தடுமாறுறீங்க, அதனால் பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க, பொதுமக்களை கொன்று குவிக்கிறாங்க அப்படின்னு பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டு, அங்கேயே இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு வெஸ்டர்ன் நாடுகள், ஐரோப்பா நாடுகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இங்கே வந்து எந்த அளவுக்கு அந்த டெக்னிக்கலை ஷேர் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்குதுன்னு தெரியல. ஹெனியோ வாழ்த்துக்கள் யுஏஇ, அதுக்கப்புறம் உங்கள் நாடு கொஞ்சம் அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான், ஜெலன்ஸ்கி காலடி வச்சதுக்கப்புறம். நம்ம இஸ்ரேல் தாக்குதல் குறைந்திருக்கிறதா என்றால், லெபனானை குறிவைத்து 3 இடங்களில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. லெபனானில் முன்னேறும் போது 2 சோல்ஜர்ஸ் வந்து ஹெவிலி வந்து ஷெஃபர், அதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றாங்க.
இன்றைக்கி பெய்ரூட்டில் வந்து ஒரு முக்கிய இடத்த குறிவைத்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க. ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய நபர்கள் பெய்ரூட்டில் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க. ஐ மீன் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் ஐஆர்ஜிசி அவங்க யூனிஃபார்ம் போட்டு வெளியிட்டிருந்தாங்க. அப்போ எத்தனை நாள் இல்லைன்னு மறுத்தாங்க. பட் லெபனானுக்குள்ளே ஐஆர்ஜிசிக்கு என்ன வேலை அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரியான அட்டெம்ப்ட் அசாசினேஷன் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். சரி, இஸ்ரேல் வந்து இன்றைக்கி ஈரானுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு மல்டிபிள் பிளேசஸ்ன்றாங்க. மொத்தமாக ஒரு 25 இடங்கள். இந்த 25 இடங்களில் ஒரு சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்டீல் காம்ப்ளெக்ஸ், மெத்தனால் பிளான்ட்டு, ஏர்போர்ட்னுடைய வேர் ஹவுசஸ், ரெசிடென்ஷியல் ஏரியா, இந்த மாதிரி முக்கிய நிலைகளை குறிவை தாக்கல் நடத்தினாங்க. 2 கீ நியூக்ளியர் பிளான்ட்டு சைட் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், அங்கே தேவையான என்ரிச் பண்ணக்கூடிய எல்லோ கேக் தயாரிக்கக்கூடிய புளோட்டினம் தயாரிக்கக்கூடிய பகுதியை அடிச்சிருக்காங்களா 2 பகுதியாக. அதாவது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பனுடைய ப்ரொடக்ஷன் பண்ணுற யூனிட் தான் அடித்தோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இஸ்ரேல் பயப்படவே இல்லை. அவங்க பாட்டுக்கு சரி அடி சீக்கிரமாக அவங்க ஐரோப்பா நாடுகளில் அடிக்கணும், ஐரோப்பான்ற பாருங்க இந்த பக்கம் அரபு நாடுகள் அடிக்கணும், அரபு நாடுகள் எந்த அளவுக்கு வராங்கன்றது ரொம்ப பொறுமையை சோதிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சரி அடித்தா இஸ்ரேலுடைய நிலைகள் அடிக்கிறாங்களான்னா பதிலுக்கு ஈரான் நான் இவங்கள தான் அடிப்பேன், இவங்களோட கம்பெனியாக தான் அடிப்பேன் அப்படின்றாங்க. இப்போ இத்தனை நாள் என்ன பிரச்சனை அப்படின்னா, இஸ்ரேல் அடித்தாங்கன்னா அமெரிக்கா நிறுவனங்கள் தாங்கி இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள் அடிச்சிங்க ஈரான், அது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அமெரிக்கா எக்ஸான் மொபைல் போன்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அவங்களும் ஷேர் ஹோல்டராக இருக்குது, நீங்கள் அடிக்கிறீங்க. ஆனால் இதே ஸ்டீல் பிளான்ட்டோ மற்றதெல்லாம் அமெரிக்க பங்குதாரர்கள் கிடையாது. அது முழுக்க சவுதி அரேபியாவதோ இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸோ பங்குதாரர்களே இல்லாத நிறுவனங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க அப்படின்னா இது இன்னும் வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் சொல்கிறது புரியுதில்லை உங்களுக்கு? ஈரான் இத்தனை நாள் பதில் நடவடிக்கை என்ற பேரில் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவுக்கு சொந்தமான நிறுவனங்கள் ஷேர் ஹோல்டர் இருக்கிற பகுதியை அடித்தாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லைனாலும் அந்த நாட்டோட பிரதான சொத்துக்களை நாங்களும் அடிப்போம்னு சொல்வது என்பது இது நார்மலாகவே ரீஜனல் யுத்தத்தை நோக்கி தான் போகும். ஏன்னா இதனால் நாள் பொறுமையாக இருந்தாங்க. இப்போ அவங்க துருக்கியும் ஓடி வந்து கண்ணுங்களா அமைதியாக இருங்க, அவங்க அப்படி தான் அடிப்பாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க இஸ்ரேல் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கூட இவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி பொங்கி எழுந்தாங்கன்னா ஹவுதிகள் உள்ளே வருவாங்க. வெயிட் அண்ட் சி. இன்றைக்கி தெஹரானில் அதுவும் இன்றைக்கி ஒரு முக்கியமான பகுதியில் மறுபடியும் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து இந்த லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல் இன்றைக்கி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக 7 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அவங்க ஈரான் தரப்புலேருந்து இது வரைக்கும் வந்து 8 பேர் பக்கம் இருந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் காலையிலேருந்து ஒரு ஃபேக் நியூஸ் பயங்கரமாக ஈரானுடைய ஸ்டேட் மீடியா போட்டாங்கன்ற மாதிரி ஒரு போலியான செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க. அதாவது அமெரிக்காவுடைய வீரர்கள் கார்க் ஐலாண்டில் போய் இறங்கின மாதிரியும் உடனே ஈரான் போயிட்டு அவங்கள பிடிச்சிட்டு போன மாதிரியும் வீடியோ பதிவு போட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் அமெரிக்க வீரர்கள் 15 பேர்த்து கைது பண்ணி வச்சதே போதும். ஏன்னா அது அப்போ இதே ஐஆர்ஜிசி சொன்னாங்க, ஆரம்ப கட்டத்தில் ஈராக் வழியாக உள்ள நுழைய ட்ரை பண்ணாங்க, நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்களே இன்னும் உலகத்துக்கு காட்டாமல் இருக்கீங்க. பட் இத்தனை நாள் அது உண்மைன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து கார்க் ஐலாண்டை அவ்வளோ சீக்கிரம் அவங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் தாக்குதல் மட்டுமே நடத்தி விட்டு ரிஜிம் சேஞ்ச் வந்துடும்னு பார்க்குறாங்க. ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, தரைப்படை வருமானு நினைக்கிறாங்க. தரைப்படையெல்லாம் வரவே வராது. அவங்க இதன் மூலயமாவே ரிஜிம் சேஞ்ச் வந்துடும்ன்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இஸ்ரேலினுடைய மிலிட்ரி வந்து ஏமனுடைய முக்கிய பகுதியை லிட்டானி ரிவர் மேலே இருக்கு இல்லையா, அந்த பகுதி எல்லாத்தையும் இன்னும் அடிஷ்னலாக வெளியேற சொல்லியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். யூகேனுடைய பிரதமர் ஸ்டார்மர் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு, தலைவரே உங்களை இப்படிலாம் பேசுகிறார், அப்படிலாம் பேசுகிறார், நீங்களாம் ஒரு பேப்பர் டாயாமே, பேப்பர் டாயினுடைய போர்க்கப்பல் கூட வேகமாக போகும், உங்களை அதோட மோசம் பண்ணுறாரு அப்படின்னா. இங்கே பாருங்கள், அதாவது பெருசாக இந்த சோஷியல் மீடியாவில் மீதி எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து என் மீது அழுத்தத்தை கொடுத்து அந்த யுத்தத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்தி விடலான்னு நினைக்காதீங்க. இது என் நாடு, நான் எடுக்க வேண்டிய முடிவு. ஏதோ மற்றவருடைய அழுத்தத்தினால இந்த போருக்கு கலந்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க வாக்காளர் பெருமக்களே. யார்? யூகேவுடைய பிரதமர் ஸ்டார்மர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஃபைனலாக அந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம வழக்கமாக கந்தசாமி இல்லை, கோட்டசாமி கிட்ட போயிடலாம். ஏற்கனவே நம்மளுக்கு அவர் இல்லைன்னா கண்டென்ட் ஏதுன்ற மாதிரி தான். யாருன்னா ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன் நான். மறுபடியும் இன்றைக்கி காலையில் சொல்லிட்டார் பாஸ், பாகிஸ்தான் யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன், 7 விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க,
ஜஸ்ட்டு மிஸ் அணுகுண்டு போட்டிருப்பாங்க. லட்சக்கணக்கான உயிரை நான் தான் காப்பாற்றினேன், இல்லைன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி 8 வாரம் நிறுத்தினேன். எனக்கு இந்த வார நிறுத்தலாம் சர்வ சாதாரணம். அதனால் இந்த வாரம் தொடங்கணும்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் எப்படி நிறுத்த போகிறன்றதை பாருங்கன்றாரு. ஒருவேளை மனசை தூங்கி எந்திரிச்சா வெற்றி வெற்றின்னு மறுபடியும் கேட்க ஊட்டிக்கிறாரா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் பார்க்கப்படுகிறது. பட் அவர் பேசுனது எல்லாமே வெட்டி ஒட்டி பட்டிங் டிங்கரிங் பார்த்து ஒரு சில போலியான தகவலும் பரப்புகிறாங்க. என்னென்னா அவர் வெனிசுலாவில் தனது போர்க்கப்பல் நிறுத்தி ஒரே சமயத்தில் அந்த கப்பல் போனது, அவர் எப்படி தூக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு இருந்தார். அந்த ஸ்டோரியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் தாக்கப்பட்டதாகவும் 17 சைட்லேருந்து தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட முழுகின மாதிரியே வந்து சொன்னாருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது முழுக்க முழுக்க போலி செய்தியுமே கூட. அப்புறம் இன்றைக்கி ஃப்ரான்ஸ் 24ன்ற பத்திரிகை வந்து இஸ்ரேல் வெளிப்படையாகவே அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு சில யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்களாம். இது மாதிரி கண்ணா அந்த ஐஆர்ஜிசி எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நீ சொன்னனாவே உனக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு மொசாத்தை அப்படியே லைவ்லேயே எடுக்கிறாங்களாம். ஆள் எடுக்கிறாங்களாம். ஆனால் அவங்களும் வந்து இது மாதிரி மாட்டினா நம்மளுக்கு மரண தண்டனை தெரிஞ்சுமே வந்து தைரியமே இறங்குறாங்க. மொசாத்தினுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் சர்வசாதாரணமாக அதிகம் பண்ணுறாங்கன்றாங்க. ஏன்னா நார்மலாகவே ஐஆர்ஜிசியோடைய முக்கிய நபர்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் மக்கள் மீது எதிராக பிரயோகிச்சுன்னா உங்களை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் தனிப்பட்ட முறையில் ஃபோன் கால் வரும்போது இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்லாம் சாதாரணம் தானே. அதனால் இப்படி ஃபோன் கால் மூலிமா இங்கிருந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈரானுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்தோட ஃபாரின் மினிஸ்டர் எங்கள் பாகிஸ்தானில் வந்து ஒன்று கூடுறாங்க. எப்பாடுபட்டாலும் இந்த போரை நிறுத்த வேண்டும். இந்த உலகில் உடனடியாக இந்த போரை நிறுத்த. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை சமாளிக்க முடியல, இன்னும் விலை ஏற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 350லேருந்து 400 ரூபா போயிடுச்சு ஒரு லிட்ரு. இதுக்கு மேலே என்னால் ஏற்ற முடியாது, பட் ஏற்றாமல் இருக்க முடியல அப்படின்ட்டு மனுஷன் புலம்பிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த யுத்தத்தை எப்படியா நிறுத்தணும்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவங்க பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ பாகிஸ்தானோ சவுதியோ எகிப்தோ நீங்கள் தனியாக பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. 4 செவத்தில் பேசினா போகிறதுக்கு டீ கொடுப்பாங்க. டீயும் மிச்சம் சாப்பிட்டு வாங்க, திருப்தியாக சாப்பிட்டு வாங்க. முடிஞ்சால் பிஸ்கட் இருந்தால் தொட்டு சாப்பிடுங்க, டீலன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் உங்களால் போர் நிறுத்தவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு தனி விமானம் போட்டு நீங்கள் பாகிஸ்தான் வந்துட்டு போகணும். அது இப்போ இந்த இருக்கிற விலைவாசிக்கு இது உங்களுக்கு தேவையா? ஏன் இங்கே வந்தவங்க அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்துக்கூடாதா? இல்லை இங்கே வந்து தான் அந்த வெட்டி நாயத்தை பேசணுமான்றேன். நான் எப்படி 100% வெட்டி நாயம் சொல்கிறேன்னா, ஏப்பா அங்கே ஈரான் தான் சொல்லிட்டாங்கல்ல 100% நாங்கள் வரலன்ட்டாங்கல்ல. அமெரிக்காவும் நாங்கள் எங்கள் கோரிக்கையில் பின்வாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் நீங்கள் என்னத்தை பேச போகிறீங்க? எப்படி நீங்கள் அமைதியை கொண்டு வர போகிறேன்னு தெரியல. ஏனையோ என்ஜாய் பண்ணுங்கள், டீ சாப்பிடுங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க, மிச்சர் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார். ஸோ மச் நன்றி, வணக்கம்.